Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் வந்து பாட்டம் ஆயிடுச்சா இல்லையான்றது வந்து நம்ம பேட்டர்ன் அனாலிசிஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் இருக்குது, நமக்கு சேனல் இருக்குது. சேனலில் வந்து நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். அதே குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். அதில் உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தனியாக நீங்களே சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிட்காயின் மூவ்மெண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வேல்ஸ் தான் பிட்காயின் மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ வேல்ஸ் வந்து எந்த பக்கம் மணி ஃப்ளோ கொண்டு போகிறாங்களோ அந்த பக்கம் தான் வந்து பிடிசி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பில்லியர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துட்டு சார்ட் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் போகணும், அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வரணும் அப்படின்றது வந்து உட்காந்து வாங்கிட்டு வித்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உட்காந்து ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அந்த பேட்டர்ன் வர டைமில் இல்லை டேட்டில் ஏதாச்சும் ஒரு அறிகுறியில் அவங்க வந்து பையோ இல்லை செல்லோ வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே நடந்த கன்சல்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு. இப்போ இதில் வந்து பில்லியனர்ஸ் வந்து இந்த இடத்துல கூட ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னை வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஃபஸ்ட்லேருந்தே இருந்தவங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி வந்து ஜாயின் பண்ணவங்களாம் இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பம்புக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 சம்திங் அந்த மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நான் வந்து இதில் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் டெய்லியில் போயிடுறேன். இப்போது எனக்கு வந்து இப்போ ப்ரைஸோட ஹை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு ஹை வச்சுச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடம். இந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா 17.8% வந்து எனக்கு இருக்குது இந்த இடத்துல. இப்போ அதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த டாப் டு பாட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த டாப் டு இந்த பாட்டம் 22.4% இருக்குது. ஸோ ரவுண்டாக வந்து 22 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாருங்கள், இந்த ஐயிலேருந்து இந்த லோவுக்கு பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. அதுவே இந்த ஐயிலேருந்து இந்த லோவுக்கு பாருங்கள் 30% இருக்குது. இது எல்லாத்துக்குமே காமனான விஷயம் என்னன்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து சார்ட்டை வந்து பெருசாக்கிடுறேன். நிறைய பேர் வந்து என்னோடய சார்ட்டு வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து இதுதான். நான் எப்பவுமே வந்து சார்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருவேன். அதனால் வந்து எனக்கு பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ இப்போ 90% வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 17% இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள் 22% வந்துருக்கு. இப்போ 17.8 வந்து நம்ம 18 அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 0.8 வந்து கிட்டத்தட்ட 18 சம்திங் அந்த ரேஞ்ச் தான் வருது. அதனால் வந்து இது 18 எடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்டாக வந்து நம்ம 22 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 22.4 நம்ம 5க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து அந்த ரவுண்ட் நம்பர் எடுக்கணும். ஸோ இது 5க்கு உள்ள இருக்கிறதால நம்ம 22 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 17க்கும் இந்த 22க்கும் பாருங்கள் எத்தனை நம்பர் வந்து வேரியேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான் வேரியேஷன் இருக்குது. அதாவது 18லேருந்து +4 ஆட் பண்ணால் 22 வரும். அதே இந்த 22லேருந்து +4 ஆட் பண்ணால் 26 வரும். அதே இந்த 26லேருந்து +4 ஆட் பண்ணால் 30 வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ளே அவுட் ஆகியிருக்கு. நல்லா வந்து நீங்கள் இந்த பேட்டர்ன்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து சூப்பராக பிடிச்சிடலாம். அதனால தான் வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த இடம் தான் வந்து எனக்கு பாட்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் வந்து முன்னாடியே வந்து போட்டேன் நான். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ரேலி பேஸ் ரேலி செட்டப் ஒன்று நடந்திருக்கும். இதுதான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த டைமில். அதே மாதிரி இந்த வந்து ஏரியா ஆஃப் கான்ஃபரன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதில் ஃபிப் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிப் கரெக்டாக அடித்தோன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து மீட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து இதுதான் வந்து பாட்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது குரூப்பில் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த டைமில் நான் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பெருசாக போடலை. ஸோ குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் தான் அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க அது. அதே மாதிரி ஃபிப்னாச்சி டேட்டை வச்சு நம்ம வந்து எந்த டேட்லேருந்து நமக்கு வந்து ட்ராப் ஆகும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு டேட் கொடுத்துருந்தேன். இந்த வீக் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த வீக்கில் இருந்து தான் டாப் அவுட் ஆக்கிட்டு கீழே வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தேன் நான். ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக இந்த வீக்லேருந்து டாப் அவுட் ஆச்சு, கரெக்டாக கிராஷ் ஆச்சு. இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் வந்து நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் அனாலிசிஸ்ன்றது வந்து பில்லியனர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கண்டுபிடிப்போம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அக்யூரசி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது கூட வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் ஆட் பண்ணாமல்
சும்மா வந்து நான் இது வந்து ஃபாலோ ஆயிடுச்சு அது ஃபாலோ ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணி எங்கே கீழே லெவலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேட்ச் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இது டவுனுக்கு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அப்புக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்பு மூட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்பு மூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃப்ளோ ஆகும். அது வந்து கரெக்டாக இங்கே வந்து கட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கட் ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நார்மலாக மேலே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பில்லியனர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம வீக்லியில் போயிடலாம். ஐ திங்க் இது க்ளீனான சார்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிடிசியோட பாட்டம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஃபிப்பு, இப்போ இதுதான் பாட்டம். எனக்கு இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப்புக்கு வந்து ஃபிப் அடிக்கிறேன் நான். ஃபிப் அடிச்சுன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த பாட்டம் பாருங்கள் ஃபிப்னாச்சிக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிருக்கான். ஸோ ஃபிப்னாச்சி லெவல் தொடலை, அதான் 0.618 லெவலில் தொடலை. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து நான் டாப்புக்கு அடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிப் லெவல் தொட்டிருக்கான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வெறும் பைபிட் இந்த OKX இந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது தொட்டிருக்கான். இதே வந்து நான் பைனான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல் வந்து தொட்டிருக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைனான்ஸில் இந்த லெவல் வந்து டச் பண்ணல. கரெக்டாக ஃபிப் லெவல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபிப் லெவலுக்கு கிட்ட வந்துட்டு அப்படியே போயிருக்கான். இப்போது அதே மாதிரி இந்த பாட்டம்லேருந்து நான் இந்த பாட்டமுக்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி வந்து ஃபிப் லெவலுக்கு கிட்ட வந்திருக்கான், கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே போயிருக்கான், டச் பண்ணல. இப்போது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்க ஹைக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த இடத்துலையும் பாருங்கள் ஃபிப் லெவலுக்கு கிட்ட வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்கான். இது எல்லாமே எதே மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபிப்போட 0.5 லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிப்போட 0.5 லெவல். அதே மாதிரி இந்த ஃபிப்போட 0.5 லெவல் கரெக்டாக 0.5 டச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இந்த ஃபிப்போட 0.5 லெவல் கரெக்டாக டச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபிப்போட 0.5 லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.5 லெவல்லேருந்து 0.6 லெவல். அதே மாதிரி வந்து 0.5 லெவல்லேருந்து 0.6 லெவல். இதுலேயும் பாருங்கள் 0.5 லெவல் வந்து எக்ஸாக்டாக தொட்டிருக்கான். ஏன்னா வந்து இது நம்ம அந்த பில்லியனர்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் ரேட் இது. ஸோ கரெக்டாக 0.5 தொட்டிருக்கான். அதே மாதிரி இப்போ இருக்க லெவலையும் பாருங்கள் 0.5லேருந்து 0.6 லெவல். ஸோ இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒன்று பாட்டம் ஆகிட்டு இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக் மாதிரி சின்னதாக கொடுத்துட்டு இருக்கிற சீக்கிரமாக யாரெல்லாம் லாங் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வெளியே தொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நமக்கு வந்து டோட்டல்லையும் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வீக்லியை வந்து ஒரு 10 லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். டோட்டல் 2லையும் பாருங்கள் கரெக்டாக வந்து 2 10 லைனில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம யூஎஸ்டிடி சார்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ்டிடி சார்ட்ன்றது பிட்காயினுக்கு ஆப்போசிட்டாக வரும். பிட்காயின் கீழே விழுந்தால் இது வந்து மேலே போகும், இது மேலே போனால் பிட்காயின் வந்து கீழே விழும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக போய் ஒரு ரெசிஸ்டனில் முட்டிட்டு கீழே வந்துட்டு இருக்கு, 10 லைன் ரெசிஸ்டனில். ஸோ இது கீழே விழுந்தால் பிட்காயின் வந்து மேலே போகும். ஸோ இது எல்லாமே வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பிட்காயின் வந்து பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுது. இருந்தாலுமே எப்பவுமே வந்து ஒரு ட்ரேட் என்டர் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்வாலிடேஷன் லெவல் அப்படின்றது வந்து நம்ம கன்ஃபார்ம் வச்சுட்டு இருக்கணும். ஸோ இன்வாலிடேஷன் லெவல் அப்படின்னா ஸ்டாப் லாஸ், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ட்ரேடில் வந்து நம்ம என்டர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிட்காயினில் வந்து சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் மாதிரி இந்த இடத்துக்கு வரைக்கும் வரான்னு வச்சுங்க. ஏன்னா வந்து எனக்கு டெய்லியில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இதில் இப்போ கீழே இப்படி வரான் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த ட்ரலை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டச் ஆச்சு அப்படின்னா டச் ஆகலாம், டச் ஆகவும் போகலாம். டச் ஆச்சுன்னா சப்போஸ் நான் வந்து அந்த என்டர் ஆகிடுறேன்னு வச்சுங்க. இப்போ என்டர் ஆகிட்டா என்னோட இன்வாலிடேஷன் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எனக்கு எப்போ வந்து வீக்லி க்ளோஸ் வைக்கிறானோ அந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எனக்கு வந்து திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே டச் பண்ணுறான், டச் பண்ணதும் நான் வந்து என்டர் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு இன்வாலிடேஷன் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா எனக்கு வந்து பிடிசி வந்து பேரிஷாக மாறிட்டான் அப்படின்றது தான் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா வந்து இது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிடிசி வந்து கீழே போகும். அதுதான் வந்து யூஎஸ்டிடி சார்ட். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து டெய்லியில் போயிடலாம். டெய்லியில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து நார்மல் சார்ட் நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்டில் போயிடலாம். இங்கேருந்து 1 more லோ வைக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். டெய்லியில் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து இன்னும் கீழே வந்துட்டு தான் இருக்கான். இது வந்து நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மணி ஃப்ளோ பாருங்கள் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ கீழே வந்துட்டு இருக்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஸோ கீழே வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர் லைனு இது வந்து 0க்கு கீழே போகிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி கீழே வந்துட்டான் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ரெட் டாட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து கீழே வந்து விழுந்திருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சொன்னது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கலை. நமக்கு வந்து இங்கே தான் வந்து பம்ப் பண்ணிட்டான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 hourல வந்து நமக்கு புல்லிஷாக இருந்தோம்.
பட் இந்த ட்ரேட் நானும் எடுக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மணி ஃப்ளோ மேலே இருக்குது, வேவ் ட்ரெண்ட் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகுது, நம்மளோட சிக்னலும் இங்கே காட்டியிருக்கு. இது வந்து ஒரு புல்லிஷ் வந்து அறிகுறி. இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லிஷ். அதே மாதிரி கரெக்டாக போய் நம்ம கீழே வந்து நான் போன வீடியோவில் நான் லோவர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் கொடுக்கும்போது கீழே வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கீழே தான் இப்போ டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணது நமக்கு வந்து மேலே கீழே இருக்கிறதுனால இந்த இதில் வந்து நம்ம எப்பயும் ட்ரேட் என்டர் ஆக மாட்டோம். ஒரு கீழே மேலே இருக்கும்போது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து ஃபேக் அவுட்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், கீழே உங்களுக்கு கரெக்டாக டச் ஆனால் திரும்ப உள்ளத்துக்கு இருந்து க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அது வந்து இப்போதைக்கு டெய்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் 200 மூவிங் ஆவரேஜை நமக்கு வந்து ரீக்ளைம் பண்ணி அட்லீஸ்ட் 1 டே வாட்ச் நமக்கு வந்து மேலே வந்து சர்வே ஆகணும். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் வந்து மேலே வச்சேன் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும் இந்த மாதிரி வச்சுட்டா. ஸோ இல்லை அப்படியே க்ளோஸ் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டா அப்படின்னா அடுத்து வந்து கன்ஃபார்ம் வந்து கீழே இந்த லோ வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஐ திங்க் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டு இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். இது எக்ஸாக்டாக 100% நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. இது வந்து இந்த இடத்துல நடந்தால் நான் இப்படி எடுப்பேன் அப்படின்றதுக்கான டீச்சிங் மட்டும் தான் உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டீச்சிங்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்களாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். என்னோட ஐடியாவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே நீங்கள் இதுவாக எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. உங்களோட நாலேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.